ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உங்கள் கருணா பேசுகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லெவன் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க டிஸ்டன்ஸ் லவ் ஸ்டோரி. ஐ ஹோப் எவ்ரிபடி ஆர் லைக்கிங் த ஸ்டோரி. நேற்றுக்கு மெசேஜஸில் காலேஜ் டேஸ் ரீகால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு மெசேஜ் யாரோ போட்டாங்க. எஸ், காலேஜ் டேஸ் ஆர் ரியலி வெரி பியூட்டிஃபுல் லைஃப் இல்லையா? நமக்கு எஸ்பெஷலி பிஜி படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் அவங்க ரொம்ப கெரியர் ஓரியன்டாக இருப்பாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்பில் காலேஜில் ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் அதுதான் லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே தென் லெட் அஸ் டாக் அபவுட் தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம நாகலக்ஷ்மி கிருஷ்ணாவுக்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க தட் ஐ லைக் யூன்ட்டு. அண்ட் கிருஷ்ணா டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ்க்கு பிஎட் காலேஜுக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்ன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ ஈவினிங் இப்படி போயிட்டே இருக்கும் கிருஷ்ணா அண்ட் நாகலக்ஷ்மிஸ் லைஃப். ஈவினிங் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹாப்பியாக ஆர்ஸ் டுகெதர் தே ஆர் லைக்குன்னு சொன்னதுக்கப்புறம் சேட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். டே பை டே அவங்க சேட் 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் ஆச்சு, 5 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர் ஆச்சு. இப்போ என்னென்னா ஆர்ஸ் டுகெதர் சேட்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் கிருஷ்ணா அவங்களுக்கு கிளாஸஸ் கூட, அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கிளாஸஸ் கூட அந்த மொபைல்லையே போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. நான் நேற்றுக்கே சொல்லியிருக்கேன், கிருஷ்ணா மேலே நாகலக்ஷ்மி ரொம்ப பொசசிவாக பிஹேவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ எனக்கு தான் அப்படின்ட்டு ஒரு பிஹேவியருக்குள்ளே வந்துட்டாங்க நாகலக்ஷ்மி. ஸோ அது கூட நாகலக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஆக்சுவலாக நாகலக்ஷ்மி எனக்குன்னு ஒரு ஆள் தேவை அப்படின்னு தானே தேடிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி தேடும்போது இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிருஷ்ணா. அண்டு எவ்ரிபடி லைஃப்பில் ஒரு பர்சனுக்கு அட்லீஸ்ட் ஒரு பர்சன் தேவை. நம்ம சந்தோஷமாக இருக்கும்போதும் இல்லை ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போதும் அதை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் தேவை. இல்லை நம்ம கோவம் வந்துச்சுன்னா அந்த கோவம் ஒரு பர்சன் மேலே காமிக்கணும் இல்லையா? பர்ஸ்ட் ஆகிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் தேவை நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நாகலக்ஷ்மி தான் கிருஷ்ணாவுக்கு. ஸோ அவ்வளோதான், தவிர அதுக்கு மேலே கிருஷ்ணா எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க நாகலக்ஷ்மியிலேருந்து. பிகாஸ் ஏஜ் கேப் இருக்குது அண்ட் ஷீ இஸ் அன்மேரிட் வேறு. ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு எதுவும் இல்லை, எனக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் அவங்க இப்போ என்னென்னா சன் இஸ் க்ரோயிங் அப். ஸோ எல்லாம் அவங்க சன்கிட்ட ஷேர் பண்ண முடியாது இனிமேல். ஸோ அதுக்கு தான் அவங்க தேடிட்டே இருக்கும்போது நாகலக்ஷ்மி கிடச்சிருவாங்க. ஸோ இப்படியே அவங்க சேட்டிங்கு, காலேஜ் வீட்டில் இருக்கும்போது சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காலேஜுக்கு வந்தும்போது ரொம்ப சின்சியராக கிளாஸஸ், இவங்க கிளாஸஸ் சொல்லுவாங்க, அவங்க கிளாஸஸும் கேட்பாங்க. பட் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது கண்டிப்பாக சேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. லேப் டைமிங்கில் கிருஷ்ணா போய் நாகலக்ஷ்மி பக்கமாக உட்காந்து அங்கே போத் ப்ரோக்ராமும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க they will share their talks also. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு நாள் ஆக்சுவலாக நாகலக்ஷ்மி என்னென்னா அவங்க ஊரில் இருந்து கிருஷ்ணாவோட ஊர் வரைக்கும் பஸ்ஸில் வரணும். அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு தான் வரணும். அந்த ஆட்டோ கூட காலேஜ் வரைக்கும் வராது. பஸ் ஸ்டாண்டில் இருந்து காலேஜுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸில் அந்த ஆட்டோ ஸ்டாப் ஆயிரும். அங்கேருந்து இன்னொரு ஆட்டோ பிடிச்சிட்டு தான் காலேஜுக்கு வரணும். இவ்வளோ ட்ராவல் பண்ணணும் ஆக்சுவலாக நாகலக்ஷ்மி. ஸோ கிருஷ்ணா என்ன சொல்லுவாங்கன்னா, நாகலக்ஷ்மி நீ ஏன் இவ்வளோ ட்ராவல் பண்ணணும்? நீ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நீ வா, அங்கேருந்து நான் உன்னை கூட்டிகிட்டு வருவேன். என் பைக் மேலே கூட்டிகிட்டு நான் ஒரு 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் உன்னை
யூ கெட் டவுன், பைக்கில் இருந்து இறங்கிடு, அங்கேருந்து நீ காலேஜ்க்கு பை வாக் வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓ ரியலி, தேங்க்யூ அப்படின்வாங்க நாகலக்ஷ்மி. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து அப்படி தான் அவங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பஸ்ஸில் வருவாங்க நாகலக்ஷ்மி. அங்கே கிருஷ்ணா நாகலக்ஷ்மிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து 2 பேரும் சேர்ந்து காலேஜுக்கு பைக் மேலே வருவாங்க. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டி, புது ஃபேக்கல்ட்டி, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்கிற ஒரு ஃபேக்கல்ட்டி ரிசைன் பண்ணுவாங்க டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ். ஸோ அந்த பிளேஸில் ஒரு பர்சனை ரெக்ரூட் பண்ணுவாங்க கிருஷ்ணா. அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஃப்ரெஷ். ஐ மீன் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க அப்போ தான் வெரி ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 0 எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர் வருவாங்க. வந்ததும் ரொம்ப அழகாக, வெரி ஷார்ட், வெரி ஃபெயர், லாங் ஹேர், தின், டூ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ காலேஜில் இருக்கிற பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, ஜென் ஸ்டாஃப் எல்லாமே அவங்க மேலே க்ரஷ்ஷாக இருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க. ஸோ இப்படியே ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்னு கிருஷ்ணா பக்கத்துலேயே எப்போவும் சுற்றிட்டே இருக்காங்கன்னா நாகலக்ஷ்மியோட மென்டல் கண்டிஷன் எப்படி இருக்கும்? ஐயோ இங்கே எப்போவும் இவங்க பக்கத்துலேயே இருக்காங்களே, ஐயோ. ஆக்சுவலாக அங்கே ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி இல்லை, பட் நம்ம நாகலக்ஷ்மி தாட்டில் என்னென்னா அது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி. எங்கே அவங்க லவ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் நாகலக்ஷ்மிக்கு. இதெல்லாம் கிருஷ்ணா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணா இஸ் நாட் இன்னோசென்ட் நவ், ஷி இஸ் வெல் மெச்சூர்ட். அண்ட் அவங்களால ஒரு மனுஷனை பார்த்து அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னது சொல்ல முடியும் அவங்களால. அவ்வளோ லெசன்ஸ் எல்லாம் லைஃப் லெசன்ஸ் எல்லாம் கற்றுருக்காங்க அவங்க. ஸோ அவங்கள கிருஷ்ணா நாகலக்ஷ்மியை பார்த்ததும் சிரிப்பாங்க. அவங்க படுற டென்ஷனை பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, அப்பா எனக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் கழிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பேர் சொல்லலைல்ல, பிரதிபா, அந்த மேமோட பேர். அந்த பிரதிபா வந்து அவங்க ஓன்லி லேடி ஸ்டாஃப், எல்லோரும் ஜென்ஸ் ஸ்டாஃப் தான். கிருஷ்ணாக்கு அப்புறம் இப்போது பிரதிபா தான் லேடி ஸ்டாஃப். ஸோ அவங்க ஒரு நாள் பிரதிபா கிருஷ்ணா கிட்டே போய், மேம் நான் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. சொல்லுங்கள் மேம் அப்படின்வாங்க கிருஷ்ணா. இல்லை மேம், எனக்கு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் பை வாக் போயிட்டு அங்கே ஆட்டோ கேட்ச் பண்ணி நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ரொம்ப டயர்டாயிடுறேன் மேம். நான் உங்கள் கூட இங்கேருந்து ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் எனக்கு லிஃப்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் கிருஷ்ணாவோட ஹார்ட் பீட்டு டங்குன்னு ஆயிரும். பிகாஸ் டெய்லி நாகலக்ஷ்மியை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து எனக்கு இப்படி ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவங்களால நோ சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அவங்க சொல்லி ஓகே மேடம் அப்படின்வாங்க. அன்வான்டாக தான் சொல்லுவாங்க ஓகே, பட் இட்ஸ் தப்பிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இப்படியே இமீடியட்டாக நாகலக்ஷ்மிக்கு ஒரு மெசேஜ் போடுவாங்க. ஸோ பிரதிபா மேடம் இப்படி கேட்டாங்க, நான் ஓகே சொல்லிட்டேன். ஸோ நீ காலேஜில் இருந்து ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் பை வாக் வா, அங்கேருந்து நான் உன்னை கூட்டிகிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகலக்ஷ்மிக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு ஆங்க்ரி இமோஜிஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்க இங்கே சிரிச்சுட்டே இருப்பாங்க, அட் த சேம் டைம் கொஞ்சம் பேடாகவும் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிருஷ்ணா. பட் ஹெல்ப்லெஸ் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி அங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் போனதுக்கப்புறம் நாகலக்ஷ்மி வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னா, நான் வரல, நான் ஆட்டோலேயே போகிறேன் அப்படின்ட்டு அவங்கள மறுபடியும் அங்கேருந்து ஆட்டோ கேட்ச் பண்ணிவிட்டு அப்படி ஒரு 1 வீக் கிருஷ்ணா வந்து சாண்ட்விச் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓகே நான் அங்கே வெயிட் பண்ணுறேன் மேடம், நீ அங்கே when she gets down there நான் அங்கேருந்து நான் உங்கள் கூட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேன் அப்படின்னு ஒரு
டீல்குள்ளே வந்துடுவாங்க கிருஷ்ணா அண்ட் நாகலக்ஷ்மி. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் என்ன ஆகும்னா, பிரதிபா வந்து அவங்க ஊரில் ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும். ஸோ அந்த எக்ஸிபிஷன் நடக்கும்போது அவங்க அம்மா அண்ணன் கூட, அவங்களுக்கு அப்பா இருக்க மாட்டாங்க, ஸோ அம்மா அண்ணா இருப்பாங்க. ஸோ 3 பேரும் சேர்ந்து ஒரு எக்ஸிபிஷனுக்கு போவாங்க. அப்படியே எக்ஸிபிஷன் சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது கீ செயின் பார்ப்பாங்க பிரதிபா. பார்த்துட்டு, ஆமாம் கிருஷ்ணா மேம்க்கு பைக் இருக்குது, கீ செயின் வாங்கிட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு கிட்டார் ஷேப்பு பிளெயின் ரெட் கலர் கீ செயின் செலக்ட் பண்ணிவிட்டு அது மேலே கிருஷ்ணா ஒரு பக்கம் பிரதிபா ஒரு பக்கம் எழுதிட்டு கொண்டு வருவாங்க. டிசைன் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு எடுத்துகிட்டு வந்து, மேம் நான் நேற்றுக்கு எக்ஸிபிஷனுக்கு போனேன் மேம், உங்களுக்காக இந்த கீச்சன் கொண்டு வந்தேன் மேம், உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் மேம் அப்படின்னு கொடுப்பாங்க. சரி, அப்படி கொடுத்ததுக்கப்புறம் யார் சொல்லுவாங்க, எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த கீச்செயின் எடுத்துகிட்டு சரி அப்படின்ட்டு ஓல்டு கீச்செயினில் இருந்து அவங்க பைக் கேஸ் கழட்டிட்டு இந்த கீச்செயினுக்கு போடுவாங்க. போட்டு அப்படியே பக்கத்தில் வச்சுருவாங்க. ஸோ காலேஜ் லேப் டைமிங்ஸ் ஆயிரும். ஸோ லேப் டைமிங்கில் வந்து நம்ம நாகலக்ஷ்மி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் லேபுக்கு வருவாங்க. லேபுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ப்ரோக்ராம்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிருஷ்ணா கிட்டே போய் உட்காரலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு நாகலக்ஷ்மி வந்து அவங்க டேபிள் கிட்டே வருவாங்க. வந்ததுக்கு பார்த்தா கீச்செயின் இருக்கும். கீச்செயின்னு நாகலக்ஷ்மி பார்த்ததும் கிருஷ்ணாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே நாகலக்ஷ்மியை பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு சின்ன ஸ்மைலோட. அப்போது நான், ஹே இது என்ன புதுசாக இருக்குது, உங்கள் பேர் வேலை இருக்குது கிருஷ்ணா, வாவ் நைஸ் மேம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு பார்த்து அந்த பக்கமாக திருப்பி பார்ப்பாங்க. திருப்பி பார்த்ததும் அது மேலே பிரதிபான்னு இருக்கும். அவ்வளோதான். அதை அப்படியே அங்கே தூக்கிட்டு அங்கே த்ரோ பண்ணிவிட்டு ஷீ வில் கோ சிட்டு அவங்க கம்ப்யூட்டர் முன்னாடி போயிட்டு ரொம்ப கோவமாக போய் உட்காருவாங்க. உட்கார்ந்ததும் கிருஷ்ணாவுக்கு சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும் ஒரு சைடு. இவ்வளோ பொசசிவ் என்ன இந்த பொண்ணு அப்படின்ட்டு. சரின்னு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு இமீடியட்டாக போனால் நல்லா இருக்காது இல்லையா? ஷீஸ் ஹெச்ஓடி காலேஜில். ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லாம் அவங்கவுங்க வேலையில் இருக்கும்போது அங்கேருந்து சீரியஸாக நாகலக்ஷ்மி பக்கமாக போய் உட்காந்து கிருஷ்ணா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன உங்கள் பேர் பின்னாடி அவங்க பேர் எனக்கு பிடிக்கல அப்படின்வாங்க. ஐயோ அது அவங்க கொடுத்த கிஃப்ட்டு, அப்போ அவங்க பேர் தானே இருக்கும், இதில் என்ன இருக்குது நாகலக்ஷ்மி அப்படின்வாங்க. பட் எனக்கு பிடிக்கல அப்படின்வாங்க. சரி ஒரு 1 month யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறமா அந்த கீச்செயின் எடுத்துகிட்டு இன்னொரு கீச்செயின் போடுறேன் ஓகேவா அப்படின்வாங்க. அப்படின்னதும் ஓகே 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 அப்படின்வாங்க நாகலக்ஷ்மி. சரின்ட்டு அப்பா முடிஞ்சிடுவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் அங்கே ஒருத்தர் ரொமான்டிக்காக அவங்க ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. போனதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு எப்படி போவாங்கன்னு சொல்லிடுறேன். இங்கேருந்து காலேஜ்லேருந்து ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் இவங்கள கூட்டிகிட்டு போவாங்க, ஃபேக்கல்ட்டியை கூட்டிகிட்டு போவாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு நாள் இப்படியே சேட்டிங், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சேட்டிங் இது பண்ணிகிட்டே இருப்பாங்களா. ஒரு நாள் நாகலக்ஷ்மி மெசேஜ் போடுவாங்க கிருஷ்ணாவுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக உங்களுக்கு நாகலக்ஷ்மி கூப்பிடாம ஏதாவது நீங்கள் என்ன ஒரு பெட் நேம் வச்சு கூப்பிடணுன்னா உங்களுக்கு எந்த பேர் இஷ்டம் அப்படின்னு கேட்பாங்க மெசேஜில். கேட்டதும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு கிருஷ்ணா, எனக்கு சோட்டுன்னு பிடிக்கிறது சோட்டு நேம் ரொம்ப பிடிக்கும், நான் அப்படி உன்னை கூப்பிட்டுட்டுமா அப்படின்னு கேட்பாங்க கிருஷ்ணா. கேட்டதும் நாகலக்ஷ்மி கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணிவிட்டு, இந்த நேம் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் இன்னிலேருந்து இப்போலேருந்து நீங்கள் சோட்டுன்னு தான் கூப்பிடுறீங்க ஓகேவா அப்படின்வாங்க நாகலக்ஷ்மி. சரி சோட்டு அப்படின்வாங்க கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா கூட கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி
அப்படின்ட்டு. அப்படின்னதும் ஆக்சுவலாக காலேஜில் மேம்னு தான் கூப்பிடணும், அது எனக்கு தெரியும். ஆனால் பர்சனலாக நான் உன்னை கிருஷ்ணு கூப்பிடுறேன், ஓகேவா அப்படின்வாங்க. ஓகே அப்படின்னுவாங்க கிருஷ்ணா. சரின்ட்டு அந்த கான்வர்சேஷன் அங்கே முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. ஸோ இப்படியே மறுபடியும் த ரொட்டீன் லைஃப் போயிட்டே இருக்கும். ஒரு நாள் மறுபடியும் காலேஜில் இருந்து ஸ்டார்ட் ஏர்லி மார்னிங் நாகலக்ஷ்மி கிருஷ்ணாவை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு கிருஷ், நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படின்வாங்க. சொல்லு சோட்டு அப்படின்வாங்க. இல்லை, இன்றைக்கி நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருந்து பைக் மேலே இல்லை ஆட்டோக்கு போகலாமா அப்படின்வாங்க. அது என்ன அப்படின்வாங்க. இல்லை, எனக்கு உன் பக்கத்தில் உட்காந்து உன் கையில் என் கை வச்சு அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் ஜர்னி பண்ணுறோன்னு இன்றைக்கி எதுக்கோ ஆசையாக இருக்குது அப்படின்வாங்க. ஓ அப்படியா, ஓகே அப்போது போகலாம் அப்படியே அப்படின்வாங்க கிருஷ்ணா. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நாகலக்ஷ்மி. ஸோ இனிமேல் நோ நாகலக்ஷ்மி, சோட்டு, ஓகே. ஸோ அப்படி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இன்றைக்கி அந்த ஒயிட் சாரீ இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் டை பண்ணிட்டு வரியா அப்படின்வாங்க. என்ன இன்றைக்கி என்னாச்சு உனக்கு என்ன அண்ணு கேட்பாங்க கிருஷ்ணா. இல்லை ப்ளீஸ் அப்படின்வாங்க. சரின்ட்டு கிருஷ்ணாவுக்கு ஒரு ஒயிட் சாரீ இருக்கும், ஹாஃப் ஒயிட், பியூர் ஒயிட் கிடையாது, ஹாஃப் ஒயிட்டு. அது மேலே என்னென்னா இந்த க்ரீன் கிராம் இருக்கும் இல்லையா, பெசரட்டு போடுவேனே, பெசர்லு, அந்த கலர் பெரிய பெரிய ஃப்ளார்ஸ் இருக்கும், ரோஸ் ஃப்ளார்ஸு. அதுக்கு மேலே இது என்னது சில்வர் டாட்ஸ் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ ஓவரால் சாரீ மேலே அப்படி இருக்கும். ஸோ அந்த சாரீ வந்து ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணாவுக்கு பிடிக்கும் ஃபஸ்ட்டு. பட் சோட்டுவுக்கு கூட அவங்க அந்த சாரியில் இருந்தால் அவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ சரின்ட்டு சரி உனக்காக போட்டுட்டு வரேன், இதில் என்ன இருக்குது அப்படின்வாங்க. ஓகே அப்படின்னு கால் கட் பண்ணுவாங்க. சரின்னு கிருஷ்ணா கூட ரெடி ஆகிட்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சோட்டுக்காக. ஸோ சோட்டு வருவாங்க. வந்து கிருஷ்ணாவை பார்த்ததும் ரொம்ப அழகாக இருப்பாங்களா, அப்படியே அவங்கள ரொமான்டிக்காக பார்த்துட்டு கிட்டையாக வந்து யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேப் கொடுத்துட்டு ஐ லவ் யூ கிருஷ் அப்படின்வாங்க. அதுவும் கிருஷ்ணா இஸ் ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்டு. ரொம்ப ப்ளஷ் பண்ணுவாங்க, ரொம்ப என்னாச்சு உனக்கு இன்றைக்கி அப்படி இப்படின்னு வெக்கமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி அப்படின்னு, இல்லை ரொம்ப அழகாக இருக்க, தெரியாது எனக்கு என்ன ஆச்சுன்னு, மார்னிங்கில் இருந்து ஏதோ ஒரு ஃபீல் உன் மேலே அப்படின்வாங்க. ஓகே அப்படின்ட்டு வெக்கமாக ஃபீல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட்டோ புக் பண்ணிக்கிட்டு காலேஜுக்கு போவாங்க. காலேஜுக்கு போகிற வழியில் பிரதிபாவுக்கு மெசேஜ் போடுவாங்க கிருஷ்ணா, தட் நானும் இன்றைக்கி ஆட்டோக்கு தான் வர்றேன், டைரெக்டாக நான் காலேஜுக்கு போயிடுறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு. சரின்னு அவங்க கூட ஓகே மேம் அப்படின்னு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.